இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு பாருங்க. 1 மாசம் ஆனா கூட கெடவே கெடாதுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரான்லயும், ஃபிஷ்லயும் தாங்க ஊறுகாய் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க. என்னோட குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரான் பிக்கிள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பிக்கிள்லாங்க சாதத்து கூட, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. தோசை கூட கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிக்கிள் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம லாங் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷ்ரிம்ப்பு, ஃபிஷ் எல்லாமே ஃப்ரை பண்ணி தான் பிக்கிள் செய்வேன். நான் தக்காளி தொக்குலாம் கூட செய்வேங்க. பட் இருந்தாலும் இந்த பிக்கிள் காலியாகிற அளவுக்கு டக்குன்னு காலியாகாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சாதத்து கூட பெசஞ்சு சாப்பிடும்போது ஒரு வாய்க்கு ஒரு பீஸ் வருங்களா, இன்னும் சாப்பிட்லான்னு ஆசையாவே தாங்க இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ பிக்கிள் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வெக்கேஷன் போலான்னு இருக்கேங்க 1 மந்த்து. ஸோ குட்டிக்கும் ஹஸ்பண்டுக்கும் தான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.